கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனீங்க, பயங்கரமா பில்டப் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நடிகர் ஜெய். ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல வாண்டடா மாட்டிக்கிட்டாரு நடிகர் ஜெய். போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறமா பொதுமக்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், யாரும் என்ன மாதிரி அதிகமா ஒலிக்கக்கூடிய சைரன் வச்சுக்கிட்டே கார் ஓட்டாதீங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு சொற்பொழிவுலாம் கொடுத்தாரு ஜெய். பண்ணதே ஃப்ராடு வேலை, அதுல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டே நமக்கு அட்வைஸ் வேற அப்படின்னு அந்த டைம்ல ஜெய்ய பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஜெய் வந்து பயங்கரமா குடிச்சிருந்தாரு. குடிச்சுக்கிட்டே போலீஸ் கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இருக்கிற மாதிரி அந்த டைம்ல ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு பயங்கரமா டிடி கேஸ் எல்லாம் கிடையாது. இப்பதான் 10,000 15,000 ஃபைன் போடுறாங்க. பட் அந்த டைம்ல கம்மி தான். சோ ஜெய் ஈஸியாவே வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன மாதிரி இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நமக்கு சொற்பொழிவு கொடுத்துட்டு இருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஸ்வின். இன்னைக்குமே நம்ம தமிழ் சினிமால வாய்ப்புக்காக எத்தனை லட்சம் இளைஞர்கள் இன்னும் சுத்திட்டு இருக்காங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சில பேர் ஒரு சில படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சுமே அடுத்த படத்துல நடிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட இந்த காலத்துல வாய்ப்பு கிடைச்ச உடனே தலக்கணத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அதை சரியா புரிஞ்சிருப்பாரு இப்போ குக்கு வித் கோமாளி புகழ் அஸ்வின். ஆரம்பத்துல குக்கு வித் கோமாளியில அஸ்வினை பார்க்கும்போது பையன் ரொம்ப அடக்கொடக்கமான பையன், ரொம்ப தங்கமான பையன் அப்படின்னு ஒரு பேர் வாங்கி வச்சிருந்தாரு. ஆனா என்ன சொல்ல போகிறாய் அப்படின்ற படத்தோட விழாவுல கலந்துகிட்ட அஸ்வின் கிட்டத்தட்ட 40 கதை கேட்டு 40 கதையிலேயே நான் தூங்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லியிருந்தாரு. இது எவ்வளவு பெரிய தப்பு. எத்தனை டைரக்டர்ஸ் ஒரு கதையை படமாக்கிட மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்துல சுத்திட்டு இருக்காங்க. இவர் என்னன்னா 40 கதை கேட்டு தூங்கிட்டாராம். இத கேட்டதும் இதுவரைக்கும் பார்க்காத ட்ரோல் எல்லாத்தையும் அஸ்வின் பார்த்திருப்பாரு. அஸ்வினை சோசியல் மீடியாலேயே போட்டு பொழந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இதுக்காக அவர் சந்தித்த விளைவுகள் எக்கச்சக்கம். அதனால இன்னைக்கு வரைக்குமே ஒரு படத்துல நடிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகான் நிறைய இடத்துல நான் காமெடி பண்றேன் அப்படின்ற பெயர்ல கொஞ்சம் ஓப்பனாவே பேசிடுவாரு. அதே மாதிரி தான் லியோ படத்தோட ஃபங்க்ஷன்லயும் பண்ணாரு. காமெடியா பேசுற அப்படின்ற பெயர்ல கொஞ்சம் தேவையே இல்லாத வார்த்தைகளை அப்படியே த்ரிஷாவை பார்த்து பேசி விட்டாரு. அது அவருக்கு மிகப்பெரிய ஆப்பா மாறிடுச்சு. த்ரிஷாவும் ஓப்பனா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செய்தியாளர்கள் கிட்ட நான் தவறான எண்ணத்தோட பேசல, இதோட நிறுத்திக்கங்க அப்படின்னு மன்சூர் அலிகான் கதரும் போது கூட யாருமே இதை விடுறதுக்கு ரெடியாவே இல்ல. கடைசி த்ரிஷா கிட்ட ஓப்பனா மன்னிப்பு கேட்டுதான் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியே வச்சாரு மன்சூர் அலிகான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சித்தார்த். சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு சித்தார்த். அதே மாதிரி இன்டர்வியூலையும் கொஞ்சம் வாய் விட்டுருவாரு. பஞ்சாப்ல நம்ம பிரதமரோட பாதுகாப்புல ஏற்பட்ட குறைபாட்டிற்கு சாய்னா நேவால் வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க. அதை எதிர்த்து சித்தார்த் வந்து சாய்னாவை எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த சர்ச்சை பல கோணங்கள்ல வெடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அவமரியாதை படுத்துறது என்னோட நோக்கமே கிடையாது, உங்க மேல எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு கடைசி சாய்னா கிட்ட ஓப்பனா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனையே முடிஞ்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் ராஜ். சந்திராயன் 3 விண்கலம் குறித்த ஒரு போஸ்ட்ல டீ ஆத்துற மாதிரி ஒரு போட்டோவை எடிட் பண்ணி விஞ்ஞானிகளோட தியாகத்தை பிரகாஷ் ராஜ் கொச்சப்படுத்திட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் பேசிக்காவே கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு உள்ளவன். சோ ஒரு காமெடி சென்ஸ்ல தான் இந்த போஸ்ட போட்டேன் அப்படின்னு பிரகாஷ் ராஜ் சொல்லியுமே அவரை யாருமே விட்டு வைக்கல. இந்தியாவோட சாதனை உங்களுக்கு காமெடியா அப்படின்னு அங்கேயும் ஒரு கேள்வியை கேட்டு பிரகாஷ் ராஜா பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டாங்க. இதுக்கு எதுக்கு வாயை விடணும், வாயையும் கையையும் சும்மா வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு பிரகாஷ் ராஜா நிறைய இடத்துல பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.